ஜெபம் பண்ணோம். ஜெபம் அர்த்தம் இருக்குது. பிரைஸ்லாம். துன்பத்துக்கு ஜெபம் மருந்து. அப்புறம் மகிழ்ச்சிக்கு எதுங்க? சங்கீதம் பாடணும். அல்லேலூயா. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். மகிழ்ச்சி எதுல இருக்குது? பாடுறதுல இருக்குது. சங்கீதங்களே பாடின தாவீது அதிகமாக துன்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனை அதிகமா துதிக்கிறது தான் அதிகம். அல்லேலூயா. தேவனை துதிக்கும் போது தாங்க நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி வரும். கர்த்தர் நீதிமானோ பாடி மகிழ்கிறானா. அல்லேலூயா. யாரு? ஆமா, பாட்டு பாடினாலே எல்லா பிசாசின் தொல்லைகளும் மாறும். அல்லேலூயா. நமக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான கிரியைகளை கர்த்தர் முறியடிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அதனால துன்பம் இருந்தா அதை ஜெபத்தினாலே போக்கிடலாம். ஆனால் நம் மகிழ்ச்சியோடு ஆராதித்தா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. பல்லமா பிரைஸா. என்னேசரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னேசரே சுவை நாம் என்றும் மகிழ்ந்திடுவோம். என்னேசரே சுவை நாம் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சொல்லுங்க. என்னேசரே சுவை மகிழ்ந்திடுவேன். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உயர்த்துங்க எல்லாரும். அல்லேலூயா. வானத்திலும் பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலோ உமக்கு பானவர் யார்? நாமே கர்த்தாவே தேவர்களும் உமக்கு பானவர் யார்? பானவர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நம்மை நடத்துகிற தேவன் அவர். நீ பிளந்து ஆமென். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். சொல்லுங்க. நீ நல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் என் உறைவிடம் நீதானே, உன்னதமானவரே. உறைவிடம் நீதானே. சொல்லுங்க. உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே, நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம். சொல்லுங்க. நீதானே என் உறைவிடம், நீதானே ஆதலா. ஆபத்து நேரிடாதே, எந்த தீங்கும் மேற்கொள்ளாதே. சொல்லுங்க. ஆதலா. ஆபத்து நேரிடாதே, எந்த தீங்கும் மேற்கொள்ளாதே. கால் கல்லில் போதாமலே காக்கும் தூதன் எனக்கு உண்டு. கால் கல்லில் போதாமலே காக்கும் தூதன் எனக்கு உண்டு.
என் உறைவிடம் நீதானே, நீதானே என் உறைவிடம், நீதானே என் மறைவிடம், நீதானே என் புகலிடம். ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்படாது. ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்படாது. வாக்கில் மோதாமலே காக்கும் தூதன் எனக்கு உண்டு. கால் கையில் மோதாமலே காக்கும் தூதன் எனக்கு உண்டு. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 1 நாங்கள் வாசிப்போம். சங்கதிகளை ஆரம்ப முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்து நானும் ஒழுங்காக ஆமென். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், லூக்கா என்கிற வைத்தியர் இஸ் தி டாக்டர். ஆமென். அவருடைய சிநேகிதர் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார். இவர்கள் தான் கிரேக்கர்கள். ஆமென். கொஞ்சம் நம்ம சரித்திரத்தில் போயிட்டு நம்ம அப்படி போயிடலாம். அப்போ கிரேக்கர்கள், ஆகவே அவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கார், இவரும் ஆமென் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஆமென் என்ன மீட் பண்ணவில்லை. ஆனால் அவருக்கு, அவருடைய நண்பருக்கு சில உபதேசங்கள் தவறாக காணப்படுகிறது. அவருக்கு ஆரம்பத்தில் சபைக்கு போனார், சபையில் சத்தியத்தை கேட்டார், அதன்படி வாழ்ந்தார். ஆனால் இடையிலே சில உபதேசங்கள், தாறுமாறான சில உபதேசங்களை கேட்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய நண்பரோடு தொடர்பு கொள்ளுகிறார். இப்படியெல்லாம் இருக்கிறதே, இவைகளெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்கிற பொழுதுதான் அவருக்கு இந்த கடிதத்தை லூக்கா எழுதுகிறார். அந்த தெயோப்பிலா என்கிற அவருக்கு அந்த சங்கதிகள் அப்புறம் எப்படி எழுதுகிறார், மகா கனம் பொருந்திய நீங்களும் யார், மகா கனம் பொருந்தியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்கள் விழுந்து போகக்கூடாது. அநேக விதமான உபதேசங்கள் வருகிறபடினாலே நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அறியாத காரியங்களை உங்களை விட அறிந்தவர்கள், தெரிந்தவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும், ஆலோசனை பண்ணி என்ன செய்ய வேண்டும், அவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவருக்கு தெரியுது, லூக்காவும் ரட்சிக்கப்பட்டுட்டார் என்று அவருக்கு தெரிந்த உடனே அவரோடு தொடர்பு கொள்கிறார். அப்ப அவர் எழுதுகிறார், நாங்கள் இதை முழு நிச்சயமா நம்புகிறோம். இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளை குறித்து நாங்கள் என்ன செய்கிறோம், முழுமையாக நம்புகிறோம். ஆகவே ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள், பேதுரு அவர்களை போன்றவர்கள், கண்ணார கண்டு யோவான் போன்றவர்கள், அவர் செய்த அதிசயங்கள், அற்புதம், இவையெல்லாம் கண்டு everything is true. ஆகவே அநேகர் என்ன செஞ்சாங்க, இந்த சரித்திரத்தை எழுதுறது சாதாரணம் அல்ல. ஆமே, இதை பலர் கல்விமான்கள் எழுதியிருக்கிறாங்க, படித்தவர்கள், கல்விமான்கள், படிப்பு அறிவில்லாதவர்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டதை, கேட்டதை, அறிந்ததை எல்லாவற்றையும் கோர்த்து அவன் ஒரு இடத்துல பேசி அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ்களை எடுத்துக்கிட்டு அவன் இயேசு இருந்தாரா, அவரு வாழ்ந்தாரா, இவரு செஞ்சாரா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கேட்டு அவன் கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேலாக தான் இந்த சரித்திர புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆதி முதல், ஆதியில இருந்தே இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அறிந்து எழுதப்படுகிறார். சொல்லுங்க, ஆதியிலே நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் மோசே மூலமாக ஆண்டவர் எழுதுகிறார். மோசே தான் முதல் எழுத ஆரம்பிக்கிறார். 5 ஆகமங்களை எழுத அவர் முற்படுகிறார். அப்ப மோசைக்கு காலத்துக்கு முன்பதாக உள்ள காலத்தை எல்லாம் என்ன செய்திருக்கிறாரு, மோசைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அதே போல இனிவரும் காலங்களை குறித்து யாருக்கு எழுதியிருக்கிறார், யோவானுக்கு சொல்லியிருக்கார். இப்ப யோவான் எழுதின விசேஷ புத்தகம் எப்படி, யோவான் எழுதின விசேஷ புத்தகம் ஆகிய வெளிப்படுத்துவது எப்படி இருக்கிறது, வருங்காலங்களை குறித்து
ஆமே. அப்ப இதை பார்த்து இது வருங்காலங்களை குறித்து எழுதப்படுகிறது. இந்த பக்கம் பார்த்தால் நாமே கடந்த காலங்களை குறித்து மோசே அறியாத காலம், மோசைக்கு முன்பதாக ஆமே பிறந்த ஆதாம் காலம் வரைக்கும் யார் அதெல்லாம் உன்னிப்பா கவனித்து எழுதினது? மோசே. ஆவியானவர் அவரை வெளிப்படுத்தி எழுதினார். ஆகவே ஆதி முதல் திட்டமாய் விசாரித்து, வேண்டாம் வெறுப்பாக அல்ல, இன்றைய வரைக்கும் அன்பான பிள்ளைகளை வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வரைக்கும் வேதத்தை அறிந்து கொண்டிருக்காங்க, ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் வேதத்தை கையில கொடுத்து கூட நம்ம ஆராய்ந்து பார்க்காம மேலோட்டமாக இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய பெரிய படித்த கல்விமான்கள், ஞானவான்கள், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? வேதத்தை அறிந்து கொண்டே இருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்க, அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? இந்த வேதத்தை வைக்க முடியவில்லை. ஆமீன். பெரிய கல்விமான்கள், ஞானவான்கள் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்துக்கோ. ஆராய என்ன வருகிறது? ஆள தோண்ட 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 என்ன வந்து கொண்டிருக்கிறது? களிமண்ணோ மண்ணோ அல்ல, ஆமே, தங்கமும், ஆமே, அதை விட மேலானவைகள் வந்து கொண்டே இருக்கும். ராமன் சொல்லுங்க, அப்படியாக நிறுத்த முடியுமா? நீங்க ஒரு குழி ஏதோ தோன்றீங்க, அதுக்கு தங்கம் வந்துருச்சு, என்ன செய்வீங்க? தோண்டிக்கிட்டே தான் இருக்கு, முடிக்கவே மாட்டீங்க. மீன் பிடிக்க போறவங்க என்ன நம்பி போறாங்க? வலையை எடுத்துக்கொண்டு. ஒரு நம்பிக்கை, இந்த கடல் என்னது? குறைபடாது. கடல்ல மீன்களினால என்ன செய்யாது? குறைபடாது. அதுபோல இந்த வேதமும் குறைபட்டது. ஆகவே ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாக விசாரித்து அறிந்து ஒழுங்காக எல்லாவற்றையும் என்ன செய்றாங்க? ஆமா, எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். ராமன் சொல்லுங்க, வேத வசனங்களை இப்படி பார்க்கணும். ஆமை, ஒழுங்கு கிரமா எழுதப்பட்டிருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமீன். அப்பதான் நமக்கு இதில் இருக்கிற அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். நலமாய் தோன்றுகிறது. ஆமை, இவை எல்லாவற்றையும் கேள்விப்பட்டோன்னு, ஆமை, இப்போ உங்களிடத்துல சில நேரங்களில் சில பேர் ஆலோசனை கேட்டோன்னு சும்மா என்ன செஞ்சிடக்கூடாது. ராமன் சொல்லு, வேதத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, கேட்டோன்னு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? உடனே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? அறிவிக்க கூடாது. என்ன செய்யணும்? கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து பல இடத்துல கேட்டு அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். தெரியாட்டி நான் சொல்றேன், பெரிய பதில் என்ன தெரியுமா? என்ன பதில்? தெரியாதுன்னு சொல்றது. நான் தெரியாத ஒன்றை, ஐயோ எனக்கு கேட்டுட்டாங்களே, நான் ஒரு பாஸ்டர், நான் பிரசங்கம் பண்றேன், அதனால ஐயோ விசுவாசி ஒன்று கேட்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஒன்று நான் ஒரு என்னது மூல உபதேசத்துக்கு பதிலாக மூளையை சலவை பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு அது அவங்களுக்கு பதிஞ்சுது. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவங்களை என்ன செய்யாது? அவங்களை விட்டு விலகாது. அதனால நம்ம அவர்களை அதனால பார்க்கிறாரு. அவன் நம்முடைய சகோதரன் ரட்சிக்கப்பட்டிருக்க பெரிய ஒரு காரியம். அவன் இப்போ அவருக்கு தவறான உபதேசங்கள் வந்ததுனால இப்போ சபைக்கு போறதா போகக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆமே, இப்படிப்பட்ட உபதேசம்லாம் எனக்கு அப்ப சொல்ற இல்லை. ஆமீன், இவைகள் எல்லாம் உண்மைதான். ஆமீன், உண்மைக்கு புறமான காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி எழுதிட்டு இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துட்டேன். நமக்கு தேவையானது அடுத்த 2 பகுதி தான். அதை மாத்திரம் நாங்கள் அதுக்குரிய சில ஒப்பனையான காரியங்களை பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இப்ப எழுதுகிறார் அங்க முதல் அங்க லூக்கா எழுதுகிறார். யூதேயா தேசத்திலே ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். சொல்ல ஆசாரியர்கள் அந்நாட்களிலே ஆமீன் ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆமை பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுப்படி தான் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு பிறகுதான் ஆமே அதுல ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வருகிறது. அடுத்து சொல்லப்படுகிறது, அவன் மனைவி ஆமீன். இப்ப உங்க எந்த சந்ததிக்குள்ள வந்துட்டாங்க? லேவியருடைய சந்ததிக்குள்ள வந்துட்டாங்க. ஆரோன் வந்து லேவியன். ஆகவே லேவிய சந்ததியில உள்ளவங்க தான் என்ன செய்ய முடியும்? ஆமீன், இந்த ஆசாரித்துவமான வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். புரிகிறதா? ஆமீன். இன்றைக்கு நாம பாக்கியவான்கள். நாங்கள் லேவி கோத்திரமும் இல்லை, யூத கோத்திரமும் இல்லை, என்ன கோத்திரமுனே தெரியாது. ஆனால் நாமே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஊழியம் செய்து கொண்டு பிராமின் சொல்லுங்க. ஆகவே பிரஜாதியாக இருந்த உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்தாரு? முன் குறித்து இன்றைக்கு நாங்கள் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆசாரியாக இருந்து ஊழியம் செய்யும்படி கர்த்தர் நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆமீன். அவர்கள் இருவரும்
சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் காணப்படுகிறார். ஒரு சாதாரண ஆசாரிய குடும்பம் அல்ல அந்த குடும்பம். பாருங்கள், அவங்க 2 பேரும் எப்படியா கர்த்தரிடத்துல சகல கற்பனைகளின் படி, கற்பனைகள் நியாய பிரமாணங்களின் படி நடப்பது மிகவும் கடினமானது. ஆமாவே இல்லையா? ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? 2 நல்லா கவனித்துக் கொள்ளும். ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும்? ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். ஆனா நீங்க எப்படி இருக்க வேண்டும்? இருவரும் என்ன செஞ்சாங்க? கர்த்தரிடத்துல என்ன செஞ்சாங்க? சகல கற்பனைகளின் படி. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அளவுக்கு 2 பேரும் தரவாக என்ன வைத்திருக்கிறாங்க? இவைகளை அறிந்திருக்கிறாங்க, இருப்பாங்க. ஆமாவே இல்லையா? 2 பேருமே பிரமாணங்களே கட்டளைகளே எல்லாவற்றையும் கை கொள்ளுகிற விதத்திலே, ஜெபிப்பதிலே, உபவாசிப்பதிலே, அந்நாட்களிலே பழைய பாட்டின்படி உங்களுக்கு சொன்ன காரியங்கள், பண்டிகைகள் எல்லாவற்றையும் ஆசரிக்கிற எல்லாவற்றையும் ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ஊழியக்கார குடும்பம். கரங்களை தட்டி தேவனை இன்னைக்கு வந்திருக்கிற ஊழியக்காரங்களும் சரி, விசுவாச பிள்ளைகள் நாளைக்கு ஊழியக்காரர்களாய் மாற வேண்டிய விசுவாச பிள்ளைகளுக்கும் இது நம்ம எல்லாருக்கும் என்னவாக இருக்கிறது? ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆமாவே இல்லை? ஒரு ஊழியக்காரன் தான் ஊழியக்காரன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? சும்மா பாஸ்டர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. பாஸ்டருக்கு அம்மா இல்லை, பாஸ்டருடைய மனைவி தான். இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டர் அம்மா பாஸ்டர் கை திட்டுறீங்க. பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு ஊழியம் கொடுக்குறேன், அவங்க கஷ்டப்படுறாங்க. ராமின்னு சொல்லுங்க. அவங்க அப்ப எப்படி இருக்கணும்? யாரை போல இருக்கணும்? எலிசபெத் யாரு? சகரியா எப்படி இருக்கிறாங்க? அது போல இருக்க வேண்டும். இனிமே திருமணமாகி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. நீங்க போயிட்டு 18 16 பெற்று பெருவாழ்வு அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? சகரியா எலிசபெத்தை போல என்ன செய்ய வேண்டும்? பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமாவே இல்லையா? பாருங்களேன், அவர்கள் 2 பேரும் வேறு யாரிடத்திலும் அல்ல, கர்த்தரிடத்துல என்னது? சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியும். பாருங்க, எல்லாவற்றையும் பாருங்க. ஒரு தகுதி, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நான் உபவாச நாளிலே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பேசுகிறார். நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ராமேன்னு சொல்லுங்க. வேதத்தை நாமே முற்று முழுதுமாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். வேதத்தை முற்று முழுதுமாக அறிந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? வேதத்தின்படி நடக்க முடியும். ராமேன்னு சொல்லுங்க. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படியாக வாசிக்கிறவர் கேட்பவர்கள் அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட. ஆகவே இவர்கள் 2 பேருமே எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்களாக இருக்கிறார். இருவரும் கற்றெடுத்த சகல கற்பனையின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாக இருக்கிறாங்க. அது மிக முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? தானியேல் சொல்லுகிறான், நான் குற்றமற்றவன், ராஜாவிடத்திலும் இல்லை, தேவனிடத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? குற்றமற்றவனாக இருக்கிறோம். ஊழியம் செய்கிற நாங்க எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்றவர்களாக நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி. தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? மனுஷன் முன்பதாக நீதி செய்கிறவர்களாக இருப்பாங்க. மனுஷன் முன்பும் அவங்க குற்றமற்றவர்களாக இருப்பாங்க. அதுதான் அங்க ஃபேக்ட். அதுதான் நம்ம தேவனுக்கு முன்பதாக நம்ம எதெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அதை மனுஷன் முன்பாக நிரூபித்து தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தப்படுவோம். தேவ நாமத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமாவே இல்லை? இயேசுவை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நீங்க என்ன காரணம்? இயேசுவுக்கு நீங்க சாட்சியாக இருக்கும்படிக்கு. அதான் பவுல் சொல்லுகிறார், நான் அவருடைய அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் இங்கே பார்க்கிறோம். 7வது வசனம் சொல்லுகிறது, எலிசபெத் மனைவியா இருந்ததினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். இதுதான் இன்னைக்கு நாங்க பார்க்க போகிற முக்கியமான ஒரு பகுதி. இதிலிருந்து தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சில காரியங்களை கண்டு அறிந்து நாங்கள் ஜெபித்து இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக போகிறோம். இவ்வளவு கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளையும் நியமங்களையும்
குற்றமற்றவளாக இருந்து நீதியின்படி நடந்து, ஆனால் அவங்க அந்த குடும்பத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குறை ஒன்று காணப்படுகிறாங்க. ஆமாம், அந்த குறை என்ன என்று சொல்லி தான் இன்னைக்கு கண்டு அதை நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள போகிறோம். ஆமாவை. ஆகவே எலிசபெத் மலடியா இருந்தபடினாலே அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. இத்தனை பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க குடும்பத்திலே ஒரு குறை இருந்தா யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய ஆமீன் வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறை இருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு குறை, இது பயங்கரமான ஒரு குறை. இந்த குறையை யாராலையும் என்ன செய்ய முடியாது? ஈடு செய்ய முடியாத ஒரு குறை. ஆமாவா இல்லையா? வேறு குறைகளாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? அந்த குறைகளை சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இவர்களை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது, அவங்க கத்தெடுத்த சகல கற்பனைகள் படியும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தும் தேவன் அவர்களை எப்படி வைத்திருக்கிறார்? ஒரு குறை உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். அம்மாவே இல்லையா? ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம இதை உணர வேண்டும். ஏன் இந்த குறை? எதனால இந்த குறை? இதனால எவ்வளவு என்னென்ன சூழல்கள் கடந்து போயிருப்பாங்க. அம்மாவே இல்லை. அவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணிருப்பாங்களா? பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமே, 2 பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க? திருமணம் முடிச்சாச்சு. சரியா? திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள் ஜெபமே பண்ணிருக்கோம். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆனால் ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்பதானே 1 வருஷம். அப்புறம் 2வது வருஷம். எல்லாம் எச்சரிக்கையாக கேட்கணும். இது சிரிப்பு விளையாட்டுக்கல்ல. ஆமே, நாங்கள் இது நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்து நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் அனுபவித்து இந்த காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே 2 வருஷம். ஆமே, அப்புறம் என்ன நடக்கும்? உறவுகள், ஆமே, சுற்றி இருக்கிற ஜனங்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன கேட்பாங்க? எல்லாம் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆமாவே இல்லையா? யாருக்குமே என்னன்னு தெரியாது, இவர்களுக்கும் தெரியாது. இவர்களுக்கும் காரியங்கள் மூடப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கும் வெளிச்சம் இல்லை. இவர்களும் என்ன யோசனையில் இருந்து கொண்டிருக்காங்க? தருவார் 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 என்று சொல்லி என்ன செய்திருப்பாங்க? 1 வருஷம் ஜெபித்திருப்பார்கள், 2 வருஷம் ஜெபித்திருப்பார்கள், 3 வருஷம் ஜெபித்திருப்பார். அப்படியே ஜெபம் பண்ணிக்கொண்டே போய்கொண்டே இருப்பாங்க. அம்மாவே இல்லையா? உங்களுடைய ஜெபத்தில் மிக முக்கியமா. ஏன்னா ஆமா, உங்க வெளியில போற நேரம் வர்ற நேரமெல்லாம் என்ன கேட்பாங்க? ஒரு எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் என்ன விசேஷம்? ஆமாவா இல்லையா? எல்லா இடத்துலையும் உள்ள விஷயம் தானே. அன்னைக்கும் உள்ள பெண்களும் சரி, இன்றைக்கு உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, அன்றைக்கும் சரி, எல்லா குடும்பங்களிலையும் இது ஒரு குறையாக என்ன செய்வாங்க? பேசிக்கொண்டே இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு குறையே எனது மனதிலே வைத்துக்கொண்டு பாவம் பாஸ்கர், ஆனாலும் ஏதோ அவர் ஏதோ செஞ்சிருப்பாங்க, நமக்கு தெரியாத ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க, அதனாலதான் தேவன் தண்டனை கொடுத்திருப்பார். சில பேர் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க, ஜெபிக்கிறோம் அப்படின்னுவாங்க. அவன் அப்படிலாம் செய்வாங்க. அம்மாவே இல்லையா? யோசித்து பாருங்க. லைஃபா நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை தான் உங்கள் மத்தியில் கொண்டு வர வருவாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். இப்போ நாங்கள்லாம் சில நேரங்களில் சில ஊழியங்களுக்கெல்லாம் போய் ஊழியங்கள் வெற்றிகரமான ஊழியங்கள் முடிந்துடும். அந்த சந்தோஷமா வருகிற நேரம் சில நேரங்கள் சிலர் வந்து சில காரியங்களை குறித்து கேட்கிற பொழுது கொஞ்சம் வேதனையாக இருக்கும். அதுபோல இந்த எலிசபெத்துக்கும் யாருக்கு? சகரியாவுக்கும் எத்தனை விதமான வேதனைகள் வந்திருக்கும். அவர்கள் மூலம் அநேகருக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கும். ஆமாவா இல்லையா? அவர்கள் கைவித்து ஜெபிக்கிற பொழுது அற்புதம் நடக்கும். அவர்கள் கைவித்து ஜெபிக்கிற பொழுது அடையாளங்கள் நடக்கும். அவன் அப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற பொழுது அவன் அதை ஆண்டவர் என்ன செய்கிறான்? அதை அங்கீகரிக்கிறான். ஆமாவா இல்லையா? பிள்ளை காரியத்தை மாத்திரமல்ல, ஆமீன், பலவீனமான வியாதிகளாக இருக்கலாம். அதுபோல ஊழியர்களுக்கு அநேக நேரங்களில் ஆமீன் சபை மற்றவங்களுக்கு போய் ஜெபிக்கிறேன்னா அவங்க சபை கட்டிடுவாங்க. ஆனால் அந்த ஜெபித்த பாசருக்கு சபை இருக்காது. ஆமாவே இல்லையா? ஆமாம், இப்படி நாங்கள் பல காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். பழையனுக்கெல்லாம் கற்று சில காரியங்களை செய்திருக்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். போகிற இடங்களிலே சபைகளை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறபடினாலே அநேக இடங்களிலே ஆமீன் சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆமே, கடந்த நாட்களில் கூட பாஸ்டர் திமோத்தி இடத்துல ஒரு சபைக்கு போயிருக்க பொழுது நான் சொன்னேன், அந்த சபை எப்படி இருந்தது, அந்த சபையில் நாங்கள் பாஸ்டர்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்க பொழுது கர்த்தர் தரிசனத்தை காட்டி இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு சபையாக இருக்கு என்று சொல்லி, இது போல பல இடங்களிலே போய் சபைகளும் சரி பல வீடுகளில் போய் ஜெபிக்கிற பொழுது இப்படி பல காரியங்கள் ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். ஆனால் ஊழியர்களுடைய காரியத்தில் மாத்திரம் எப்படி இருக்கும்? ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். அது என்ன நோக்கம், அது எது என்று நமக்கு தெரியாது நாமே, ஆனால் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பாராம் என்று. அதுதான் இங்கேயும் இவர்களுக்கு என்னது?
கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்ன ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறபடினால் தான் இந்த 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பக்தி வைராக்கியம் உள்ள அந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறாங்க, தனக்கு ஒரு வாரிசை உருவாக்க முடியாதபடிக்கு அவருடைய கற்பம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்கு சொல்லப்பட்டிருக்க 2 பேருக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். 2 பேரும் கையை பிடிச்சி ஜெபிச்சிருப்பாங்க. ஆமென். அப்ப எவ்வளவு காலம் ஜெபித்திருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு எலிசபெத் எத்தனை வருஷம் வரைக்கும் ஜெபித்திருப்பாங்க சொல்லுங்கம்மா. இது ஒரு முக்கியமான விஷயம். என்னம்மா, குறிப்பிட்ட அளவுக்கு ஜெபித்த பிறகு ஆமே சலிப்பு அல்ல, அதுக்கு பிறகு அந்த குறிப்புக்காக ஜெபிப்பதற்கு அவர்களுக்கு பலன் இருக்காது. புரிந்து கொண்டா உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்க. ஆமே. அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு நமக்கு குழந்தை செல்வம் கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். அம்மாவே இல்லை. இதை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 18-22 வரை வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம். சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாகும் போது தன் சரீரம் செத்து போனதையும் செத்து போயிட்டு சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா அவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அம்மாவே இல்லையா? இவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினாரா என்று பார்க்கிறபோது வாக்கு தத்தம் பண்ணவில்லை. ஆமென். அதனால அவர்கள் விசுவாசத்தில் என்ன செய்திருக்கிறாங்க? ஆமென். ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆபிரகாமுக்கு இருந்தது, சாராளுக்கும் ஓரளவுக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. நகைத்தால் தான் இன்னும் இருந்தாலும் அவருக்கு என்ன உண்டானது, இந்த குறிப்பிட்ட வயதுல நீங்க ஆதியாகமத்தில் பார்ப்பீர்களானால் அங்க தேவ தூதர்கள் வந்து ஆமென் வார்த்தை சொல்லுகிற நேரம் அந்த ஸ்திரீ எங்க கேட்பாங்க, எங்க அவளுக்கு கேட்பாங்க ஆபிரகாம் இடத்துல சாராள் எங்கேன்னு கேட்கிற நேரம் சாராள் சமைச்சு வச்சு சாப்பாடுலாம் கொடுத்து உள்ளுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க, நாங்க திருப்பி வருகிற நேரம் ஒரு 30 காலத்திலே சாராள் என்ன செய்வான், ஒரு பிள்ளையோடு கூட இருப்பானோன்னு அவள் என்ன செய்வான், நகைச்சுவான். என்ன எப்படி நகைக்கிறான், எனக்கு இனிமே பிள்ளை பெறக்கூடிய அம்மாவை இல்லையா? இவைகள் எல்லாம் நாமே வேதத்தில் எழுதப்பட்ட இவைகள் எல்லாம் சத்தியம் ராமன் சொல்லி இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அம்மாவே இல்லையா? ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது இவர்களுக்கு எந்த சிம்டமும் இல்லை. ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் நினைக்கிறேன், நான் அதை அப்படியே யோசித்து பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு 38-40 வயதுக்கு பிறகு என்ன செய்வார்கள், பெண்களுடைய சூழ்நிலைகளை சில டிஃபரன்ஸ், சில மாற்றங்கள் வருகும். அதுபோல இந்த ஸ்திரிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்திருப்பாங்க, ஒருவேளை கைவிட்டிருப்பார்கள், அந்த ஜெபத்தை கைவிட்டிருப்பார்கள். ஆமாவே இல்லை? ஆனால் ஜெபத்தை கேட்கிறவர் கைவிட மாட்டார். ஜெபிக்கிறவர்கள் கைவிடலாம், ஆனா ஜெபத்தை கேட்கிறவர் என்ன செய்வார், கைவிட மாட்டார். ராமன் அது எந்த காரியமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கட்டும், அவன் குடும்பத்தில் நடக்கிற சில சம்பவம், அதாவது இது ஒரு மிரக்கல் என்று சொன்ன சாதாரண விஷயமா யோசிக்க கூடாது. இது எப்படிப்பட்டது, அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல், இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லக்கூடிய மிரக்கல் தான் இவைகள் எல்லாம். ஆமாவே இல்லையா? அந்த அளவுக்கு அவர்கள் சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வான், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக. அதற்கு ஒப்பனையான 2 காரியத்தை நான் பார்த்து எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல 1-2 எடுத்து வாசிப்போம். இதற்கு ஒப்பனையான சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிக்கலாம். அந்த ராத்திரியில ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னார். கரங்களை தட்டி தேவனை இருக்கிறார். ராஜாவுக்கு நித்திரை வராதபடினாலே அந்த நாட்களில் நடந்த அந்த ரெக்கார்ட் புக் எல்லாம் கொண்டு வர சொல்றார். ஆமாவே இல்லையா? ஆமென். அப்ப அந்த ரெக்கார்ட் புக்கை கொண்டு வந்த பிறகு அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலர்களில் ராஜாவின் 2 பிரதானிகள் ஆகிய பிக்தானாவும் பேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின்
மேல் கை போட பார்த்த செய்தியையும் மொர்தெகாய்க்கு அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கப்பட்டது. இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, காரியம் கடந்து போயிருச்சு, சம்பவம் கடந்து பல நாட்கள் ஆகிட்டு. ஆனால் ஒரு நாள் என்ன நடக்கிறது, இந்த ராஜாவுக்கு நித்திரை வராமல் இருக்கிற பொழுது என்ன செய்கிறார், இவைகளை எல்லாம் எடுத்து பார்க்கிறான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை பார்த்த பிறகு என்ன செய்வாரு, இப்படி எனக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில என்னை காப்பாத்தின அந்த மொர்தெகாய்க்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு ஒரு ப்ரொமோஷன், ஒரு உயர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்திலே இருக்கிற ஒரு ராஜா நினைவு கூர்ந்து அந்த காரியத்தை செய்வானால் நம்முடைய தேவன் காரியத்தை அவர் நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இவர்களுடைய ஜெபங்கள், இவர்களுடைய தான தர்மங்கள், இவருடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நினைவு கூறுகிறார். என் அன்பான பிள்ளைகளை, வந்திருக்கிற உங்க எல்லாருடைய காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆமாம் இல்லையா? மல்கியா புத்தகம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிற பொழுதே அது கவனித்து கேட்பார். சகரியாவும் எலிசபெத்தும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கிறதை என்ன செய்திருக்கிறாரு, அவன் என்ன செய்திருப்பான், சகரியா என்ன செய்திருப்பான், ஆண்கள் படித்திருப்பான். அம்மாவே இல்லை, நமக்கு சபை இருக்கு, சபையில் எவ்வளவு பிள்ளைகள் இருக்காங்க, இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தான், அதுகளை நம்ம மாதிரி என்ன செய்யலாம், பார்த்துக் கொள்ளலாம். அம்மாவே இல்லையா? அதுபோல அந்த ஸ்திரீ என்ன செய்வா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் கவலையே படலை. ஒருத்தர் எப்படி தேற்றிக் கொள்ளுகிறார்கள் வசனத்தின்படி. காலையில பாச சொன்னார்களே, சங்கீதத்தினாலும் நம்ம ஒருத்தர் தேற்றிக் கொள்ள வேண்டும். அம்மாவே இல்லையா? பாடல்களினாலும் வார்த்தைகளினாலும் ஒருத்தர்கள் தேற்றிக் கொள்ள வேண்டும். போய் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய ஆதிபிதாக்களை ஆபிரகாமுடைய காலம்லாம் நமக்கு தெரியாதா, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு தானே. இல்லப்பா நமக்கு அவருக்கு அவர் சொல்லியிருப்பார். யாரு? சகரியா சொல்லியிருப்பார், ஆண்டவர் வாக்கு தந்து பண்ணார் மக, அதனால அவர் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆண்டவர் ஒன்றும் பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செய்து கொண்டு வயதும் போய்கிட்டே இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். வயதே போய்கொண்டிருக்கிறது. நமக்கு பிறகு இந்த ஊழியத்தை யார் செய்வது? ஆமாவே இல்லையா? அப்ப அவங்களுக்கு அப்படி ஒரு மனதில் ஒரு தாக்கம் வந்திருக்குமா, வந்திருக்காதா, வந்திருக்குமா இல்லையா? ஏன்னா அவர்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? ஆக அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வந்திருக்கும். சரி, பார்த்துக் கொள்வோம், பார்த்துக்கிறோம். ஆண்டவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இல்லாட்டினா யாரோட குடும்பத்துல எழுப்புவாங்க. கர்த்தருடைய ஊழியம் தானே, நம்ம மறித்து போனாலும் ஊழியம் மறிக்காது. இவைகள் எல்லாம் அவங்க பேசுகிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஊழியக்காரனா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாங்களும் இவைகளை என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டு இருப்போம். அம்மாவே இல்லையா? எத்தனை குடும்பங்களை பேசிக்கொண்டிருக்கீங்க? கர்த்தருடைய வசனம் உங்களை எத்தனை பேரை தேற்றுகிறது. சில நேரங்களில் குடும்பங்களில் புருஷன் ரட்சிக்கப்படாமல் அல்லது மனைவி ரட்சிக்கப்படாமல் பிள்ளைகளுடைய வழிகள் தாறுமாறா போகிறவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது எல்லாம் இந்த வேத சத்தியம் வராமல். அதுதான் நான் இந்த சொன்னேன். இந்த வேத சத்தியத்தின் முதல் பகுதியை நான் சொன்னேன். இவை எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமாய் திட்டவட்டமாக எழுதி இதை வாசிக்கிற ஒவ்வொருவர்களும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இதாவாகிய தேவனை ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும். அவருடைய வாழ்க்கையில இது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. அம்மாவில்லை 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல 4 - 6 வரைக்கும் வாசிப்போம். வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இது ஒரு சந்தர்ப்பம். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம் தான். எலிசாவின் நாட்களிலே சுனமித்தியாளர்கள் ஸ்திரீவுடைய சம்பவம். 7 வருஷங்கள் அந்த தேசத்திலே பஞ்சம் இருக்கும். அந்த பஞ்ச காலத்திலே எலிசா சொல்லியிருப்பார், நீ கொஞ்ச காலம் போயிட்டு செய்யணும், வேறு தேசத்துல போயிரு, பஞ்சங்கள் முடிந்த பிறகு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே இப்ப பஞ்ச காலம் முடிந்த பிறகு இப்ப அந்த ஸ்திரீ ராஜாவை சந்திக்க வருகிறார். வாசிங்க. என்னமா இது எங்க நடக்குது? தேவாலயத்திலையா? இல்ல, இது எங்க? அரமனையில. ராஜாவுக்கு பொழுது போகாமலா? எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேஆர்சி கூப்பிட்டு பொழுது போகாமல இந்த விஷயத்தை கேட்கிறாரு. பாருங்கள். அப்ப அவர் என்ன செய்யறாரு? அந்த ராஜா கேட்கிறாரு, எலிசா என்ன அற்புதமெல்லாம் செஞ்சாரு,
இன்னைக்கு ஒரு தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் நம்ம உங்களை என்னை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதம் செய்வார் சொல்லி உங்கள்ட்ட எதுவும் சாட்சி கேட்டு நீங்கள் டெஸ்டிமனி எதுவும் சொல்லுவீங்களா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இல்லாது யாராவது இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்களை குறித்து யாராவது புறஜாதி மனிதர்கள் உங்களிடத்துல ஆவலாக கேட்பாங்களா? ஆனால் கேட்கிறார் விடாம சொல்லுங்க. அந்த ராஜாவுக்கு சம்பந்தமே இல்லாம செய்கிறாரு. அந்த ஸ்திரியை அந்த அவனை பார்த்து கேட்கிறாங்க. வாசிங்க. ஆச்சரியமான ஒரு காரியம் தெரியுமா ராஜா? அந்த எலிசா நாட்கள்ல ஒருத்தன் மரித்து போயிட்டான். அந்த மரித்து போனவன் என்ன செஞ்சார்? எலிசா உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது கரங்களை தட்டி தேவன் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அது யார் மூலமாகவும் என்ன செய்வான்? அந்த காரியங்களை செய்கிறவராக. இந்த காரியங்களை பேசி கொண்டிருக்கிற பொழுதே ஆமே அந்த சாட்சி அந்த இடத்துல புலப்படுகிறது. ஆண்டவர் செய்த நன்மையான இந்த சாட்சி என்ன நடக்கிறது? அந்த இடத்துல புலப்படுகிறது. வாசி மகள் முதத்துல வாசம் வந்து நிக்கிற வாசல் பொழுது பாருங்க. சேம் டைம் அந்த ஸ்திரியை குறித்து ஆமே எலியா சொன்ன தீர்க்கதரிசன நிறைவேறும்படியாக அங்க ஆமே எலிசா சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக எலிசாவோட வேலைக்காரன் அந்த தேசத்தின் ராஜாவோடு போயிட்டு என்ன செய்யறாங்க? இந்த சாட்சிகள் எல்லாம் குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ராமின்றது பாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில உங்களை ஆமை மறந்து இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? உங்களுடைய காரியங்களை பேசுறவங்க எல்லாம் பண்ண மறந்து இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார். அதுதான் உங்களுக்கு சொல்லவா? ஆமே இந்த காரியத்தை என்ன நடக்குது? எலிசா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக அவளுக்கு வாக்கு பண்ணியாச்சு. ஆமாவா இல்லையா? உங்க வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இந்நாள் வரைக்கும் நிறைவேறாமல் இருந்தால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். தொடர்ந்து இப்ப வந்து என்ன செய்யறான்? அவன் முறையிடுகிறான். என்ன நம்பிக்கையில வந்து முறையிடுகிறானா? எலிசா சொல்லி இருக்காராம் சொல்லுங்க. 7 வருஷங்கள் முடிந்த பிறகு நீ அந்த தேசத்துக்கு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. அவளும் எப்படி இருந்தா? பிள்ளை பெறாத ஒரு மலடியாக இருந்தால் அவள் வீட்டிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தால். அது பிள்ளை வாழ்த்தது. அதுக்கு பிறகு பிள்ளை உயிர் பெற்றது. அதுக்கு பிறகு இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது. இதுக்கு பிறகு தேசத்திலே பஞ்சம் உண்டானது. இப்ப தேசத்தை விட்டு போயிட்டு இப்ப திருப்பி தேசத்துக்கு வர்ற நேரத்துல பாருங்களேன். அப்பொழுது கேயாசி அவர் எப்படி இருக்கு? ஒரே டைம்ல என்ன சொன்னாரு? ஒரு சாட்சியை கட்ட நிரூபிக்கிறவர். சாட்சியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அது ஒரு பேச்சாக மாத்திரமல்ல, அது ஒரு சரித்திரமாக மாத்திரமல்ல, அது நிரூபிக்கத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்ய அந்த ஸ்திரியை கொண்டு வந்து அந்த பிள்ளையோட கொண்டு வந்து முன்னுக்கு நிப்பாட்டிட்டான். அப்ப அந்த ராஜாவுக்கு என்ன உண்டாயிருக்கும்? எலிசா மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு பயமும் உண்டாயிருக்கிறான் என்று கால வேளையில் வந்திருக்கிற உங்கள் மேல் ஆமே ஒரு பயம் உண்டாக வேண்டும். உங்கள் வாய் மூலம் வருகிற வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, அது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். அதுதான் நான் சொன்னேன். பாஸ்டர் இந்த இடத்துல பாடிக்கொண்டிருக்க பொழுது அவர் பாடலை பாடினார் ஆராதனை சொல்லி நீங்க வாய்களை மூடிக்கொண்டிருக்க கூடாது. அவர் வாய் மூலம் வருகிற தீர்க்க தரிசனத்துக்கு ஒப்பனையான வார்த்தைகளை நீங்களும் சொல்லி நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? உங்களை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாசி மகள் அடுத்து ராஜா சொல்றாங்க. பாருங்களேன், ஒரு ராஜாவிடத்துல போய் பேச முடியுமா? ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ, ஆனால் அவள் பணம் படைத்து வசதி படைத்தவள் தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன செய்யறான்? சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தடைகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்யும்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். இந்த கால வேளையில வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஸ்திரீ தனியா வந்திருந்து எலிசாவுடைய வேலைக்கான இல்லாத ராஜாவை போய் சந்திக்க முடியுமா? முடியாது. ஆனால் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்க. அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்.
உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிங்க. ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு மூடப்பட்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு அதை வெளியிலே கொண்டு வர போகிறார். அது உங்களுடைய ஊழியமாக இருக்கலாம், உங்களுடைய சபையாக இருக்கலாம், உங்களுடைய வீடாக இருக்கலாம், உங்களுடைய வந்து இருக்கிற விசுவாச பிள்ளைகள் வீடுகளில் இருக்கிற சில பிரச்சனைகள் தான் உங்களால் அதை நிவர்த்தி செய்ய முடியாத நிர்பந்தத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆனால் காரியம் கை கூடுகிறது. வாசிங்க மகள். அப்பொழுது ராஜா பாருங்கள், அந்த தேவ மனுஷனுடைய ஆசீர்வாதம் பெற்ற மகளா இருந்தபடினாலும், இந்த காரியம் உண்மையா இருந்தபடினாலும், இந்த ராஜா வந்து என்ன செய்யறாரு? யோசித்து பாருங்க, ராஜா அப்படி செய்வானா? ராஜா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா உங்களுக்கு கர்த்தர் செய்வான். அந்த ஸ்திரீ சாதாரண ஸ்திரீ அல்ல. அந்த ஸ்திரீ எலிசாவை என்ன செய்தான்? தன் வீட்டிலே வைத்துக் கொண்டான். நம்முடைய வீட்டுக்கு வந்து போகிற ஊழியக்காரன் எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? சுத்தமான், பரிசுத்தவான். தன்மா பரிசுத்த சொல்லுறான். எவ்வளவு தைரியமான சொல்ல முடியும்? இன்னைக்கு சொல்ல முடியுமா? என்ன பாசுர பெருசா புகழ்ந்து பேசுற, உனக்கும் பாசுறங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க, அம்மாவே இல்லையா? ஆனால் அந்த அவர் என்ன சொல்றாரு? சரி, அவருக்கு மேல் மாடியில் ஒரு வீடை கட்டி கொடுத்து என்ன செய்வோம்? அவருக்கு ஒரு எல்லா காரியங்களும். அப்ப அதனாலதான் எலிசா என்ன செய்யறான்? உனக்கு என்ன குறை மக அப்படின்னு கேட்கிறான். அம்மாவே இல்லை. அவன் சொன்ன, நான் இருக்கிற தேசத்துல என்னது, என் மக்கள் மத்தியில எனக்கு நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் அவர் சொல்றாரு, இல்ல, நான் வருகிற பொழுது, திரும்பி வருகிற பொழுது ஒரு அற்புதம் உனக்கு நடக்குங்கிறாரு. அதுக்கு பிறகு அற்புதம் நடக்கிறது, அதுக்கு பிறகு துக்கமாகிறது. ஆனாலும் இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு நாம என்ன இதெல்லாம் அந்த ஸ்திரீ என்ன செய்யறான்? அங்க ராஜாவுக்கு ஒப்புவிக்கிறான். ராஜா கேட்கிற அளவுக்கு என்ன ஆயிட்டு? தேவனுடைய வசனம் கிரியை செய்கிறது. தேவ மனுஷன் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருந்தா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற பொழுது உங்களுக்கு யார் மூலமாக கர்த்தர் என்ன செய்வார்? அந்த காரியத்தை செய்வார். அது ராஜா புரஜாதி ராஜா அம்மாவே இல்லையா? அவன் யூதனாக இருந்திருக்க முடியாது. அவன் வந்து அந்த தேசத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்க அவனுக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஆமேன், அந்த எலிசாவின் வாக்கு தத்தம் என்ன நடக்கிறது? அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கும் அவர்கள் முடிப்போம். அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. நீங்க ஆமா, ஒரு 7 வருஷம் இந்த வீட்டை விட்டு போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா வீட்டுல வேற ஒருத்தர் உட்கார்ந்துருப்பான். வேற என்னது அந்த இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இது ஏன் வீடுங்க அப்படின்னு. ஆமா, இது வந்து எப்படி இருக்கு? ராஜாவுடைய கட்டளையாக இருக்கிறது. ராமன் சொல்லி ஒரு தீர்மானமாக இருக்கிறது. ஆமாவே அந்த ஸ்திரீ கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு செய்த ஒரு நன்மை நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்யலாம் பாருங்க. அந்த வாசிங்களே, நீ கொஞ்சம் நல்லா வாசி. நீ ஒரு போலீஸ்காரன் மகன் தானே, கொஞ்சம் நல்ல தைரியமா வாசிப்போம். போலீஸ்காரன் மனைவி தானே, கொஞ்சம் தான் வாசிப்பேன். அவளுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போனதிலிருந்து உண்டான அந்த வயலுக்குரிய அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படிக்கு என்னது தட்டி தேவனை மேம்படுத்தி ஒரு தேசத்தின் ராஜா கிராண்டட் பண்ணுகிறார். அவளுக்குரிய எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா எலிசபெத்துக்கு செய்யாமல் இருப்பாரா? சகரியாவுக்கு செய்யாமல் இருப்பாங்களா? தேவ மனுஷனாகிய அவங்க 2 பேரும் துக்கப்படுவதற்கு தேவன் அனுமதிப்பாராம். ஆபத்து 2:3 வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் நாமே குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. 30 வருஷம், 40 வருஷம், 50, 60 வருஷம் ஆகிட்டு. ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கின்ற தீர்க்க தரிசனம் தேவன் என்ன செய்திருக்கிறார்? அவர் மனதிலே வைத்திருக்கிறார் இருக்கிறார். இந்த ஊழியக்காரன், இந்த ஊழிய காரியம் இது நல்லா அவங்க எல்லாருக்கும் தெரியணும். இது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி அவசிய இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவுலதான் அது விளங்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தீர்க்க தரிசனமான வார்த்தை இப்ப உங்களுக்கு பேலன்ஸ் செய்யாது. இப்ப உங்களுக்கு அது ஒன்றும் செய்யாது. ஆமே, நீங்க என்ன செய்வீங்க?
சோர்ந்து போயிடுறீங்க. ஆமாவே இல்லையா? எப்பயோ ஒரு நாள் சொன்னாங்க, ஆமா, ஆனால் சில காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமாவே இல்லையா? இது நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆனால் வசனம் பாருங்க நிறைவேறுகிறது. வாசிக்குமா? ஐயோ, அது பொய் சொல்லாது. இந்த வேத வசனம் ஒரு நாள் என்ன செய்யாது, பொய் சொல்லாது. நீ விசுவாசித்து வாசித்துக் கொண்டிருக்க இந்த வேத வசனம் ஒரு நாள் பொய் உரைக்காது. இது தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, இது தேவனுடைய வாய். இதிலிருந்து வருகிற வார்த்தை உன் வாய் மூலம் பேசுகிறபடினால், உன் வாய் அக்கிரம சிந்தையோடு இருந்தாலும், உன் சிந்தைகள் எப்படி மாறுபட்டதாக இருந்தாலும், உனக்கிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது தீர்க்க தரிசனமான வார்த்தை. என்றால் அந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அதிலே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே சொல்லுகிறார், அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காத. எத்தனை வருஷங்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது என்னது, அது தாமதிக்காது. அப்படின்னா என்னது, அது ஏற்ற காலத்திலே அது கனி கொடுக்கும். அது ஏற்ற காலத்திலே செல்வா. ஆண்டவர் என்ன செய்கிறார், காலத்தை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். இந்த காலத்துலதான் இந்த அற்புதம் நடக்க வேண்டும், இந்த காலத்தில்தான் இது நிறைவேற வேண்டும். அப்ப அதுக்கு முன்பதாக நிறைவேற முடியாது, அதுக்கு பின்பதாக நிறைவேற முடியாது. அதனாலதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், இந்த நேரங்கள் காலங்கள் மிக முக்கியம். இந்த வேத வசனங்கள் எல்லாம் எக்குரேட்டா எழுதி என்னாகும் புத்தகத்தை வாசிக்கிற பொழுது நான் யோசித்து பார்த்தேன், என்னாகும் மிக முக்கியமானது. அங்க எல்லா டீட்டெயிலும் ஆண்டவர் அழகா எழுதி இருக்கிறார். எத்தனை பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள், எத்தனை பேர் எப்படி, இவைகள் எல்லாம் வாசிக்கிறேன். நாங்க சில நேரங்கள் இமோஷன்ல சில காரியங்கள் நாங்க சொல்லிடுவோம். ஆனால் வேத வசனங்கள் மிக கவனமானது. வேதம் தெளிவாகவே சொல்லப்படுகிறது. அதை அப்படியே எல்லாவற்றையும் என்ன இந்தந்த கோத்திரத்துல இவர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, லேவி கோத்திரத்தை தவிர மற்ற கோத்திரங்களும் எண்ணிக்கை பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துதான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஒரு குறிப்பீடு எழுதியிருக்கிறார். அதுல ஒரு மாற்றம் இல்லை. யோசித்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் மாறுகிறவர் அல்லவராம் என்று கணக்குல புலி குணசாலி மாதிரி போய் கணக்கெல்லாம் போட மாட்டோம். கணக்குல யாரு எக்யூரேட்டா இருக்கும். நாங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிற பொழுது கூட நம்ம என்ன சொல்லுவோம், 4000 பேர் அப்படிங்கிறோம். அங்கேயும் நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காக வேண்டி நாங்க வேதத்தை வேறு விதமாய் நம்ம சொல்லிடுவோம். அப்படி இல்லை, எழுதப்பட்டது தான் ராமேஸ்வரன். அதுல மாற்றங்கள் இருக்காது. நாங்கள் இமோஷனலாக கணக்கெடுத்து சொல்வதல்ல இவைகள் கணக்குகளை. நான் அதை பார்த்து வாசித்து நான் பயந்து போனேன். நம்ம இத்தனை இடங்கள் அப்படி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் பொய் கணக்கெல்லாம் போட்டு சொல்றோம். ஆமாவே இல்லை, இன்னைக்கு நம்ம பொய் கணக்கு நிறைய நேரங்களில் போடுறதுனால தான் நமக்கு என்னது, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சரியா நடக்க மாட்டேங்குது. புரிகிறதா? அப்ப ஆனால் இங்க எலிசபெத்தும் யாரு, சகரியாவும் எப்படி எல்லாவற்றையும் கணக்கா இருக்கிறாங்க. ராமேஸ்வரன் காணிக்கையில கணக்கா இருக்கிறாங்க, சபைக்கு ஜனங்களை சரியா நடத்துறாங்க. அம்மாவே இல்லையா? எல்லாவற்றையும் பார்க்குறாங்க. அம்மாவே இல்லையா? நாட்களில் அப்படிதான் இருந்து சபைக்கு நான் கடந்த நாட்கள் நம்ம தியானித்தேன். 6 நாட்கள் இருந்துட்டு 7 நாள் வராட்டி என்ன செய்யணும்? 7 நாள் நீங்க வரல என்ன செய்யணும்? புஷ்பா 7 நாள் வரல, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நல்ல ஸ்ட்ராங்கா அடிக்கிற மேரி மக யாரு? ரீனா. வேற யாரு சொல்லுங்க, யாரு? மல்லி. கல்ல எடுத்து போயிட்டு என்ன செய்யணும்? கண்டெடுக்கலே அடிச்சு கொண்டுருங்க. ஏன்னா என்னது 7 நாள் சபைக்கு வரல, அவன் இருக்கக்கூடாது. அவர் என்ன செய்யணும்? பாருங்களேன், அவ எல்லாம் எக்யூரேட்டா இருக்கிறது. அவ பயந்து கொண்டிருக்கிறாங்க. தெய்வ பயம் உள்ளவர்கள் ராமேஸ்வரன். ஆகவே சொல்லப்படுது, அது பொய் சொல்லாது, அது அதற்கு காத்திருக்கணும். ராமேஸ்வரன் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு தான் என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க 2 பேரும் நின்று இருப்பாங்க. ராமேஸ்வரன் அது நிச்சயமாய் வரும், அது தாமதிக்காது. ராமேஸ்வரன் காலங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. வாசிப்போம். 13 லூக்கா 13 நோக்கி மிஸ்டர் சகரியாவே, பாஸ்டர் சகரியாவே, ரெவரண்ட் டாக்டர், வேற என்ன சொல்லலாம், பிஷப் போப் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சகரியாவே, வேற யாரும் அல்ல, தூதன் வருகிறான். ராமேஸ்வரன், நீ கவலைப்பட்ட காலங்கள் போதும்,
துக்கப்பட்ட காலங்கள் போதும், வேதனைப்பட்ட காலங்கள் போதும். சபையிலேயே விசுவாசியிலேயே கவலைப்படாதீர்கள். ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களே, விசுவாச பிள்ளைகளே, உங்களுக்கு ஆமை குடும்பங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலே ஆமை வேதனைப்பட்டு ஜெபித்து ஆமை புருஷனை குறித்தோ மனைவியை குறித்தோ பிள்ளையை குறித்தோ நீங்க ஜெபித்த காலங்கள் முடிந்துச்சு. இனி நோ சான்ஸ். அப்போ வர்றார் யாரு? தூதர் வருகிறார். ஆசிரியர் தூதர் வந்து என்ன சொன்னாரு? சகரியாவே பயந்து கொண்டிருக்கிறார். கணவனும் மனைவியை நாங்கள் ஏற்கிற ஜெபம் சரியா பிழையா, நாங்க தேவனை சோதிக்கிறோமா இல்லையா என்று சொல்லி அவர்களுக்கு என்ன உண்டாகிறது? ஒரு அதரியம் வந்துட்டு. ஆமே, மக்கள் மத்தியிலே அவமானப்பட்டு நிந்தைகள் படுகிற போது உள்ளத்துக்குள்ளே ஒரு சிறிய ஒரு என்னது ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு சுருக்கம், ஒரு குட்டு உண்டாயிருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். ஏதாச்சும் ஒரு குறைவா இருக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட்டு போனேன்னு செய்வீங்க, அவங்கள பேசுங்க. உங்களுக்கு வேற வேலையில குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உங்க உள்ளத்துல உங்களை அறியாமலே தேவனை குறை சொல்றது போல ஒரு எண்ணம் அப்படியே மேகத்தை போல வந்துட்டு போகும். ஆமாவா இல்லையா? உண்மை பேசுங்க. ஆமாவா இல்லையா? நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வராட்டி எப்படி இருக்கும்? ஆகவே சொல்றாரு, பயப்படாதே, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்திருக்க வேண்டுதல் கேட்கப்பட்டதான். சகரியாவுடைய மாமியார், சகரியாவுடைய எலிசபெத் மாத்திரமல்ல, உங்களுடைய வேண்டுதல் இந்த 9ஆம் மாதம் உபவாச நாளிலே வந்து அமர்ந்திருக்கிற உங்களுடைய ஜெபங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எத்தனை நாட்களிலே அந்த ராஜா எழுப்பி வந்து சட்டத்தை எடுத்து பார்த்து அவனை உயர்த்தினது போல 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே இந்த ராஜா வந்து சுனேமியாருடைய காரியங்களை செய்தது போல ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த காலை வேலையை கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தூதன் வந்து நோக்கி சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயர். யோசித்து பாருங்க, இந்த யோவான் எப்ப வரணும், எப்படி வரணுங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஒரு 4-5 பிள்ளைகளை கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு பிள்ளை. தாவீதுடைய காலங்களில் அநேக சகோதரருக்கு பிறகுதான் தாவீது வந்து 30 வயதிலே தேசத்தை ஆளுகை செய்ய வருகிறான். அதுபோல இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அப்ப பாருங்க, நீதி உள்ளவர்கள் நீங்க என்ன செய்யணும்? நீதி செய்ய வேண்டும். ராமன் சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஏன் இந்த குறை என்று கேட்டா, கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். ராமன் சொல்லுங்க. ஆமீன். சகரியாவும் எலிசபெத்தும் தங்கள் தரிசனத்தை நிறைவேற்ற அல்ல, தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படி அவர்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். நீங்களும் நானும் தேவ தரிசனம் என்ன என்பதை தான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவ தரிசனத்தை என்ன செய்கிறார் ஆண்டவர்? அங்கே நிறைவேற்றுகிறார். தூதன் அவரை வந்து நோக்கி என்ன சொல்றாரு? பயப்படாதே. வந்து போயிட்டு அவர் என்ன சொல்றாரு? சேவிச்சுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டாருங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் பேரையும் சொல்லிட்டார். கரங்களை தட்டி தேவனை வேண்டினார். எப்படி சொல்லிட்டு உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, இனி நீங்க அவருடைய தரிசனத்தை சுமக்கிறதுன்னு எவ்வளோ பயங்கரமாமே தேவ தரிசனத்தை சுமக்கும்படி எலிசபெத்தை கர்த்தர் அதற்காக யோசித்து பாருங்க. அந்த எலிசபெத் எவ்வளவு துக்கங்களை அனுபவித்திருப்பாங்க, எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பாங்க. ஒன்று சாமுவேலில் நீங்க வாசிப்பீர்களானால் அந்நாள் பலவிதமான வேதனைகளை எல்லாம் அனுபவித்தார். ஆமாவே இல்லை? எவ்வளவு துக்கம். அது போல இந்த யாரு சாதாரண ஆட்கள் போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஊழியக்காரங்களுக்கு வருகிற தலையீடு பயங்கரமாக இருக்கும். ஒண்ணுன்னா என்ன செஞ்சுவாங்க? ஊழியக்காரன் என்னமோ ஒரு தப்பு செஞ்சுதான் வந்து நிற்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர்களை தண்டிக்கிறாரு. தரிசனம் அது மனுஷ தரிசனம் அல்ல, என் தரிசனம் அல்ல, என் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற வந்திருக்கிற உங்களை நீங்க நினைக்க கூடாது எனக்கு ஒரு அல்ல. உன்னை ஏன் ஆண்டவர் இப்படி வைத்திருக்கிறான் கண்ணா? தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படி உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த 9ஆம் மாதத்தை விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவனை ஏன் என் ஊழியத்தில் இவ்வளவு போராட்டம், ஏன் என்
குடும்பத்திலே போராடி ஏன் இவ்வளவு காரியங்களை சந்திக்கிறேன்? அன்புள்ள சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய தரிசனமாக இருந்தால் இலகுவாக ஆண்டவர் நிறைவேற்றியிருப்பார். இது தேவனுடைய தரிசனம். யோவான் பிறப்பது தேவனுடைய தரிசனம். வாசிப்போம். ஏசாயா 40 3-4 வாசிக்கும் மகள். யாராச்சும் டக்குனு வாசி முடிச்சிடலாம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும் மதமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கரங்களை தட்டி தேவன் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக சகரியாவும் எலிசபெத்தும் கற்ப வேதனைப்பட்டார். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் கற்ப வேதனைப்படுகிறேன். ஆண்டவருடைய ஊழியம் என்பது நிறைவு முடிக்க முடியாது. நாங்க நினைச்சோன்னு செஞ்சு முடிக்கலாம். 2 ஊழியம் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று கர்த்தர் கொடுத்த தரிசனம், இன்னொன்று கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம். கொடுத்திருக்கிற தரிசனத்தின்படி நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு போகலாம். அவர் வைத்திருக்கிற தரிசனம் என்னவென்று அறிந்து செய்வதுதான் மிக கடினம். எனக்கு அநேகருக்கு கர்த்தர் பேசுகிறார். வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளா இருக்கலாம், வந்திருக்க ஊழியக்காரர்கள் ஏதோ வந்து போய்கிட்டு இருக்கிறோம். நல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு தரிசன ஊழியம் இருக்கிறது. எங்க எல்லாருக்கும் ஒரு தரிசனத்தின் ஊழியம் இருக்கு. விசுவாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் வாசிங்க. பாஸ்டர் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுவதனுடைய சத்தம் உண்டாகும். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த கரு அது எங்கே இருக்கிறது? எலிசபெத்துடைய கற்பத்தில் ஒரு அது எவ்வளவு அவன் எந்த அளவுக்கு தேவன் பாருங்களை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு எல்லாருமே ஊழியம் செய்யலாம்னு போய் இல்லையா? பைபிள் எடுத்துட்டு ஓடி போயிடும். சில ஊழியங்கள் பிரசித்தமாக இருக்கிறது. அந்த ஊழியெல்லாம் பார்க்குறேன்னு நமக்கு சில நேரங்கள் பலவிதமான யோசனைகள், கவலைகள் வரும். ஏன் அவங்க ஊழியம் செய்கிறாங்க? அவங்களோட ஊழியம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் எங்கள் ஊழியம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு ரகசியம், சில ஊழியங்களை கர்த்தர் சிலருக்கு கொடுத்திருக்கிறார், சிலருக்கு கொடுக்காமையாய் வைத்திருக்கிறார். கொடுத்த ஊழியம் இன்றைக்கு நிறைவாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கப்பட வேண்டிய ஊழியங்கள் இனி வரப்போகிற காலங்களில் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறவராம் என்கிறார். அந்த ஊழியம் இந்த ஊழியங்களை போல மேன்மையாக இருக்காது. இது மகா மேன்மையாக இருக்கும். இது பரலோகத்தோடு தொடர்புள்ள ஊழியமாக இருக்கும். இதில் பூமியில இவர்கள் செய்து தங்களை மேன்மைப்படுத்தி தங்கள் ஊழியங்களை மேன்மைப்படுத்துவது போல இருக்காது. நீ ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கும் என்று கேட்டா, இந்த ஊழியத்தின் முடிவிலே ஆண்டவர் உங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுப்பார். என் மகனே, என் மகனே வா. ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? ஊழியக்காரன் எப்படி கூப்பிடுறாரு? உத்தமம் உள்ள ஒரு ஆசீர்வாதமாகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொருடைய காரியங்கள் பாருங்கள், தரிசனங்கள் நிறைவேற யோசிப்பு கண்ட தரிசனத்தை நிறைவேற எத்தனை வருஷங்கள் ஆனது? ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? 17 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் என்ன செய்தாரு? உபத்திரவங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், அவமானங்கள், நிந்தைகள், ஆபத்துக்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? என்ன நடந்தது? சமஸ்த எகிப்து தேசத்திலே ஒரு உயர்வு வந்தது. தரிசனம் அந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதாக இருக்கின்ற 9ஆம் மாதம் வந்திருக்க உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுபோல யாக்கோபுடைய தரிசனம் எப்படி தகவல் கை வைத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேற எத்தனை வருஷங்கள் ஆனது? அந்த தரிசனம் எப்படிப்பட்டது? தகவல் ஆசீர்வதித்ததுக்கு என்ன? அந்த ஆசீர்வாத சொத்துக்களை எதையும் எடுத்துட்டு போனா எப்படி போனா? வெறுமையாய் போறான். திரும்பி வர்ற நேரம் என்ன நடக்குது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு அவர் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அல்ல, தகப்பன் வாய் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை அவன் செயல் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை ஆசீர்வதிக்கிறார். அதுபோல ஆபிரகாம் எப்படி நாங்கள் வேதத்துல ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லலாம். அதுபோல இங்கே நாங்கள் பார்க்கிறோம். எலிசபெத் மலடியா இருந்ததுக்கு
ஒரு முகாந்திரம் இருந்தது. ஒரு ஆமீன். ஆமீன். அவங்க 2 பேரும் எனக்கு அதை வாசிக்கிற ஆச்சரியமா இருக்கும். 2 பேருமே முடிக்க போறேன். டிஃபரன்ஸான சூழ்நிலை. யார் 2 பேர் சொல்லுங்க பாப்போம். எலிசபெத்தும் மரியாமும். இங்க எலிசபெத் வயதான ஸ்திரீடத்துல இருந்து சொல்லிட்டு போயிட்டார், நீ ஒரு பிள்ளைய பிறக்க போகுது. அங்க போய் வாலிப பெண் திருமணமே ஆகாத பிள்ளைக்கு போய் அங்க சொல்லிட்டு போயிட்டார். இப்ப அவங்க 2 பேரையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எலிசபெத்துக்கு யாரு மரியா என்ன செய்யறான், நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. அவருக்கு என்னது வேலைக்காரியா இருக்கிறான். 2 பேரும் மறைந்திருக்க வேண்டும். இப்ப இந்த அம்மா வயசான அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி வந்தாங்கன்னா ஆக்கலாம், எலிசபெத் இப்போ ஒரு மாதிரி மாங்காவெல்லாம் கேக்குது, சாம்பல் கேக்குதுன்னு வெக்கமா இருக்கும். அதே போல அங்க யாரு வாலிப பெண் சின்ன பிள்ளை அம்மாவே இல்லையா, அந்த பிள்ளையும் அமையும் வெளியில வந்தா என்ன சொல்லுவாங்க, இங்க பாரு இது எங்க போச்சு, ஏன் போச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியல, பாரு தாய் தகப்பன் பேரை கெடுக்கிறதுக்கு இந்த பிள்ளை இப்படி செஞ்சுட்டு நிக்குது. ஆமாவா இல்லையா? கர்த்தர் 2 பேரையும் ரகசியமாக கொண்டது மறைத்து வைத்திருக்கிறார். இவள் எலிசபெத் கர்ப்பவதியா இருக்கிற பொழுது அவளுக்கு பாதுகாப்பதற்கு துணை வேலை செய்வதற்கு மரியாதை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமாவே இல்லையா? ஆகவேதான் மரியாதை அந்த வீட்டுக்குள்ள போகிற பொழுது என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். 2 ஆமே அந்த கருவில என்ன இருக்கிறது, மரியாதை கருவில யார் இருக்கிறது? ஹலோ ஜீசஸ். எந்த கருவில யார் இருக்கிறது? 2 பேரும் எங்க மீட்டாங்கிறாங்க. இயேசுவை என்ன யாரு யோவான் பார்த்துட்டார். இப்பதான் இந்த ஸ்கேன்லாம் பார்த்தோன்னா அவர் என்ன செய்யறாரு, இவருக்கு தான் நான் என்ன செய்ய போறேன், ஞானஸ்தானம் கொடுக்க போறேன், ஊழியத்துக்கு நான் தான் இவரை பிரதிஷ்டை பண்ண போறேன், என் கையில தான் இயேசுடைய எதிர்காலம் கரங்களை தட்டி தேவனை. ஆகவே நீங்கள் கருத்திரர் அல்ல, தரிசனத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். வாசிங்கள். ஆபகுக்கு 2-3 வாசித்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம். இது நல்லா என்ன சொல்லிட்டே போகலாம், நல்லா இருக்கும். ஆனாலும் முடிச்சுட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வாசிங்க. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அன்பானவர்களே, அந்த 8 மாசம் வந்தீங்க, இந்த 9ஆம் மாசம் ஆண்டவர் சம்திங் ஏதோ உங்களுக்கு சொல்றாரு. வந்து போறீங்க, ஊழியக்காரன் வந்து போறீங்க, விசுவாச பிள்ளைகள் வந்து போறீங்க, வேற சபைகளுக்கு வந்து போறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறாரு, குறித்த காலத்துல உனக்கான ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ராமின் சொல்லுங்க, அது இன்னும் நிறைவேறல. ஆமா, இந்த தரிசனம் யார் கையில் இருக்கிறது? இந்த தரிசனம் யார் கையில் இருக்கிறது? தேவன் கையில் இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இப்படி நிக்கிறீங்களே, உங்க தரிசனம் எங்க இருந்து வரணும்? தேவன். ராமின் சொல்லுங்க. அதுதான் நாமே ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என் காரியமாக. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவிலே அவாசி மகள் முடிவிலே விளங்கு. வந்ததுக்கு ஒரு நோக்கம். நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அது முடிவு. ஆமே, அதை நீங்க இன்னைக்கு இது பண்ண முடியாது. ராமின் சொல்லுங்க, அதை காத்திருக்க வேண்டும். ராமின் சில பேருக்கு இன்னைக்கு கர்த்தர் முடிவை கொடுக்கிறார். உங்களுடைய ஊழியங்களோட மாற்றங்கள் வருகிறது. உங்களுக்கு தரிசனத்தின் அடுத்த காரியங்கள் இதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணி பார்க்கணும். இங்கிருந்து போயிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது. எனக்கு அந்த பாஸ்டர் ஏதோ சொன்னார், தரிசனம் என்ன எனக்கு கொடுத்திருக்கீங்க கேட்கணும். ராமின் சொல்லுங்க. இந்த இடத்துல இருந்து போய் வராது. ராமின் சொல்லுங்க. அது தாமதிச்சா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ராமின் சொல்லுங்க. போன் அடிச்சு கேட்க முடியாது, எங்க வந்துகிட்டு இருக்கிறீங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. அந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு வருவாங்க. யாரு? அது ஏதோ ஒரு கம்பெனி. வாங்க போய்ங்க, எல்லாம் அப்படிதான் இருக்கிறீங்க. ஒரு வீட்டுகளை சமைச்சு சாப்பிடுங்க. அதுல இதுலையும் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆனா இங்க வேணும் என்ன சொல்லுது, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திருக்கணும். பேதுரு சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும், காத்திரு. அவருடைய சமூகத்தில் அவர் உன்னை உயர்த்தும் வரைக்கும் லிஃப்டட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை உயர்த்துவர். விசுவாசிக்கிறவர் நம்புறவங்களுக்கு உயர்வு.
இல்லைன்னா அப்ப அப்படியே நான் பஸ்ல இந்த இதுலயே தூக்கிட்டு போக வேண்டியதான், ஃபுட்போர்ட்லயே தூக்கிட்டு போக வேண்டியது. இல்லைன்னா விசுவாசின்னா உள்ளுக்கு போய் உனக்கு ஒரு என்னது, நேற்று நானும் சிஸ்டரும் சரவணாஸ்டர் போயிட்டு வாரம், யாரோ ஒரு சிஸ்டர் என்னை கண்டு எழுப்பி எனக்கு சீட் கொடுக்குறாங்க. நான் சாதாரணமாக தான் போனேன், நான் சிலுவையெல்லாம் போட்டுட்டு கையில் பைபிளோட போகிறேன், உட்காந்து வந்துட்டேன். ராமின் ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம ஏறி என்ன செய்யணும், சீட்டை தேடி போகணும். ஆமாவா இல்லையா? அப்படியே சீட்ல ஒரு ஆள் இருந்தாலும் அவங்களை எழுப்பி போக பாரு. ராமின் இதுதான் ஆண்டவர். ஆமாவா இல்லையா? வாசிங்க. அது நிச்சயமாய் வரும். பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, ஏய் நிச்சயமா வரும். அது கொஞ்சம் நல்லது, அழுத்தமா சொல்லுங்க. ஆமே. சில பிரச்சனைகள், சில கட்டுகள், சில சிந்தையினால் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், போராடி கொண்டிருக்க சில சகோதர சகோதரிகள் கர்த்தர் சொல்லுகிறார், அது என்ன நடக்குமா? வாசிங்க. நிச்சயமாக வரும். உன்னுடைய உன் ஜெபத்துக்கு என்னது, ஸ்பெஷலா தேவ தூதன் வருவான். ஆமே. கதவை தட்டுனா பார்க்கணும், தேவ தூதன் வந்திருக்கிறான் நான் சொல்லி. ராமின் ஆமா. வேற யாரும் வந்து துரத்து விடு, தண்ணியை ஊற்றி அனுப்பி விடு, உனக்கு கடன் ஆக்குறதுக்கு, உனைய வேண்டாத காரியம். ஆமா. அடுப்பு பத்த வச்சு சாப்பிடு, சமைச்சு சாப்பிடு, வியாதி வராது. முடிச்சிடுவோமா? இன்னும் வாசிக்கமாக தீர்க்கதரிசியில நான் குழம்பிட்டேன் போல இருக்கு. ஆமே. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. குறித்த காலத்துல எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். குறித்த காலத்துல எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சகரியாவுக்கு வச்சது போல, எலிசபெத்துக்கு வச்சது போல. I am the special. சொல்லுங்க. நான் வந்து என்னது ஸ்பெஷல் சொல்லுங்க. தேவா நான் எதில் நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதிகம் யோசிப்பவன். தேவா நான் எதில் நான் விசேஷித்தவன், யோசிப்பவன். எதினால் இது எதினால் Thank you.